தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அள்ளுதரும் சுவை உள்ளந்தரும் உணர்வாகும். வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் பொல்லாததில்லை புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கின் நிலத்தே என்ற மாபெரும் திருக்குறளை படைத்த ஐயன் வள்ளுவனுக்கு முதற்கண் வணக்கம். எனது அருமை தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம தமிழ் சமுதாயத்திற்கே ஒரு மாபெரும் பெருமையை தேடி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தான் திருக்குறள். நம் தமிழ் நிலத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் மனிதர் அப்படின்னா அது நம்ம ஆண்டாண்டு காலமாக சொல்லக்கூடியது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றிய நமது ஐயன் திருவள்ளுவர். ஐயன் சொல்லி அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு உண்மையாலுமே நம்ம எல்லாருக்குமே ஒருத்தருக்கு தாத்தாவாவோ, ஒருத்தருக்கு அப்பாவாவோ, இல்லை ஒருத்தருக்கு நண்பனாவோ, இல்லை ஒருத்தருக்கு கடிந்துரைக்கக்கூடிய ஒரு ஆசிரியராவோ, ஏதோ ஒரு விதத்தில் தமிழர்கள் அனைவருக்குமே, ஏன் தமிழர்கள்னு நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடக்கணும், உலக மக்கள் அனைவருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட வாழ்க்கையில் நெருங்கிய தொடர்போடு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் திருவள்ளுவர். அவருடைய காப்பியம்னு சொல்லக்கூடிய காப்பியம் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வாழ்க்கைக்குண்டான கருத்துக்களை கதை வடிவில் கூறக்கூடியது காப்பியம் அப்படின்னாலும், இது சுருங்க கூறினாலும் இதுவும் ஒரு காப்பியம் அப்படின்னே சொல்லுவேன் நான். ஸோ ஒரு அற்புதமான ஒரு படைப்பு திருக்குறள். இதை நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு காணொலியில் நம்ம அடக்கிட முடியாது, ஒரு குறிப்பிட்ட கட்டுரையில் நம்மளால் அடைக்கிட முடியாது, ஒரு பேச்சுரையில் நம்மால் சுருக்கிவிட முடியாது. அதனால தான் ஔவையார் கூட சொல்லியிருப்பாங்க, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்க தெரித்த குறள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்க்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, பார்க்க ஒரு 2 அடி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னப்பா 7 சீர் தானே, 7 சீருன்னொன்னே நீங்கள் விருந்து இதுக்கு திருவிழாக்கு வைக்கக்கூடிய சாமான்சட்டு சீருன்னு நினச்சிடக்கூடாது. 7 சீர் 7 வார்த்தைகள், வெறும் 7 வார்த்தைகள் தான். இந்த 7 வார்த்தைகளில் எவ்வளவு கருத்துக்கள், 7 ஜென்மத்திற்கும் தேவையான கருத்துக்களையும் நமக்கு யார் கொடுத்துருக்கார்? வள்ளுவர் கொடுத்துருக்கார். ஸோ இதை நம்ம 7 ஜென்மத்திற்கும் என்றைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட பத்தாது. ஒரு குறளில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு 1000 அர்த்தம் நம்மளால் கொடுக்க முடியும். அதனால தான் நமது டாப் IAS அகாடமி மற்றும் ஈதல் இதயம் அறக்கட்டளை சேர்ந்து திருக்குறளுக்காகவே ஒரு தனி ஒரு யூடியூப் சேனலை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய முக்காசி பேருக்கு நல்லாவே தெரியும், டாப்னாலே அது திருக்குறள் தான் அப்படின்னு ஒரு பேர் அமைஞ்சிருக்கு. திருக்குறள் படிக்கணுமா, டாப் IAS அகாடமி வீடியோ பாருங்கள் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு நல்ல ஒரு பெருமை கொண்ட ஒரு திருக்குறளுக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது. அதனால தான் முழுக்க திருக்குறளுக்காகவே ஒரு தனி ஒரு சேனலை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளுக்காக முற்றிலும் தொடங்கப்பட்ட ஒரு முதல் சேனல் குறள் ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு. குறளே ஒரு ஓவியம் தான், குறளே ஒரு வாழ்க்கையை தான், குறளே நம்முடைய உயிர், ஆன்மா, மூச்சு எல்லாமே குறள் தான். ஒரு அரசு அதிகாரியாக இருக்கட்டும், ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்கட்டும், ஒரு அரசை ஆளக்கூடிய நிர்வாகியாக இருக்கட்டும், ஒரு ஏழை விவசாயியாக இருக்கட்டும், ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கணவனோ மனைவியாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அமைச்சனாக இருக்கட்டும், ஒற்றனாக இருக்கட்டும், தூதனாக இருக்கட்டும், யார் வேணாலும், ஒரு திருடனாக கூட இருக்கட்டுமே, ஏன் பல்வேறு தவறுகளை செய்கிறவங்களாக இருக்கட்டும், உழவனாக இருக்கட்டும், ஈவன் விலை மாதராக கூட இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஏதோ ஒரு கருத்தை அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அப்பயே சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், நம்ம சங்க காலத்தில் மிகவும் பெருமையாக பேசப்பட்டது எல்லாமே நம்ம சங்க இலக்கியங்கள் தான் கூறுது. கரெக்டாக சங்க காலத்தினுடைய வாழ்வியலை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியது எல்லாமே என்னது? சங்க இலக்கியங்கள் தான். நீங்கள் ஒன்று யோசிக்கணும், சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்டது எல்லாமே அகம் புறம் அப்படின்னே தான் எழுதியிருப்பாங்க. ஒன்று காதல், கல்யாணம், திருமணம் அது சார்ந்த தகவலாக இருக்கும். இன்னொரு பக்கத்து புறம்னு சொல்லிட்டு போர், கல்வி, கொடை, வெற்றின்னு சொல்லிட்டு இதே தான் பேசியிருப்பாங்க. இந்த சங்க காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் திருக்குறளும். ஆனால் நம்ம அதை சங்க மருவிய கால நூட்களில் நம்ம வச்சுருந்துருக்குறோம். சங்க காலத்தில் எல்லாரும் அகமாவும் புறமாவும் நூட்கள் எழுதிட்டு இருக்கும்போது திருவள்ளுவர் மட்டும் நடுவில் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு நீதி நூலாக எழுதியிருக்கிறார். அவர் அகம்னு சொல்லலை, புறம்னு சொல்லலை, அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காரு? அறம், பொருள், இன்பம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாழ்க்கைகளுக்கு தேவையான அத்தனையும் சேர்த்தே கொடுத்துருக்கிறார். எதுக்காக இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு நூலை, அதாவது யாப்பிலக்கணத்திற்கு முரண்பட்டு அத்தையும் கூறாமல் புறத்தையும் கூறாமல் ஒரு நூலை ஏன் சங்க காலத்தில் இவர் படைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, சங்க காலத்தில் மக்கள் இன்ப வாழ்க்கையில் நல்ல ஜாலியாக தான் வாழ்ந்துருக்குறாங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர்களுடைய இன்பம் நமக்கே தெரியுமில்ல, சந்தோஷத்தில் கண்ணா பின்னான்னு ஏகப்பட்ட தப்புகள்லாம் பண்ணி தெரியும் இல்லையா? அப்படி சங்க காலத்தில் மக்களினுடைய இன்ப வாழ்க்கையில் பல்வேறு தவறுகள் சமூகத்தில் நடக்க ஆரம்பிக்குது.
அப்படி தவறுகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போது தான் அதை தட்டி கேட்குறதுக்கு நீ பண்ணுறது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, தண்ணி அடிக்கிறியா தண்ணி அடிக்கிறது தப்பு, சீட்டாடுறியா சீட்டாடுறது தப்பு, நீ ஒரு மினிஸ்டர் அறியா, நீ அமைச்சன்னா உன்னுடைய பொறுப்பு இப்படி தான் இருக்கணும், நீ ஒற்றனா இருக்கியா உன்னோட பொறுப்பு இப்படியா தான் இருக்கணும், நீ விவசாயம் பண்ணுறியா உன்னோட வேலை இப்படி தான் இருக்கணும், நீ படிக்கிற பிள்ளையா இருக்கியா நீ இப்படி தான் படிக்கணும், நீ வீட்டை குடும்பத்தை நடத்துறியா குடும்ப தலைவி இப்படி தான் இருக்கணும், ஒரு குடும்ப தலைவனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சட்ட நூல் மாதிரி, உண்மையை சொல்லப்போனால் அது ஒரு சட்ட நூல்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, சட்ட நூல் மாதிரி அகத்தையும் கூறாமல் புறத்தையும் கூறாமல் வாழ்வியலுக்கு உண்டான ஒரு சட்ட நூலாக என்ன பண்ணுறார் அப்படின்னா முதலாக சங்க காலத்தில் எழுதியவர் நம்மளுடைய வள்ளுவர் தான். இது மாதிரி நம்ம வந்து நிறைய கருத்துக்கள் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே இருக்க போகிறோம். திருக்குறள் சார்ந்த கருத்துக்கள் மட்டும் கிடையாது, திருக்குறள் சார்ந்து பல்வேறு போட்டிகள் நடத்துவோம். நிறையா தகவல்கள் அடுத்தடுத்து, அதாவது இந்த யூடியூப் சேனலானது முழுக்க திருக்குறளுக்காக மட்டும்தான், திருக்குறள் சார்ந்த தகவலுக்கு மட்டும்தான். இங்கே நான் மட்டும் திருக்குறள் பேச போகிறது கிடையாது, உங்கள் பிள்ளைங்க ஏன் நீங்கள் கூட இங்கே வந்து திருக்குறள் பற்றி நீங்கள் வந்து நிறையா பேசலாம். அனைவரும் இந்த குறள் ஓவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். வருங்காலத்தில் நீங்களும் இதில் வந்து ஒரு காணொளிகளையும் கூட பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.